நமக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய புதுச்சேரி. மொத்தம் 30 இடங்கள். அதுல என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, இப்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி, அதுவே மீண்டும் ஆட்சியை பிடிக்கும். 30ல் 18 இடங்கள். எதிர் தரப்பு பாத்தீங்கன்னா, ஒரு இன்டர்னல் சேஞ்ச் ஒண்ணு வருது. காங்கிரசுக்கும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு கூட்டணியில் இருந்தாலும், அந்த கூட்டணியே ஒரு குழப்பம் வாய்ந்த கூட்டணியாக இருக்கு. இறுதி வரைக்கும் அவங்களால யாருக்கு எவ்வளவு இடங்கள் அப்படிங்கிறதை பங்கு போட முடியல. அதன் விளைவாக என்ன நடந்ததுன்னா, 2 பேருமே 30 இடத்துலயும் அவங்க சீட்ட தங்களுக்கு அப்படின்ட்டு ஆட்களை நிறுத்திட்டாங்க. அதுக்கு பிறகு வித்டிராவலுக்கு முன்னாடி தான் எனக்கு இந்தந்த இடங்கள், உனக்கு இந்தந்த இடங்கள் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு கூட்டணி கட்சிக்கு வேற தரணும். அதாவது திமுக மற்றும் காங்கிரஸை தவிர்த்து விடுதலை சிறுத்தைகளுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் தலா ஒரு இடம்னு அவங்க சொல்லி அதுக்கப்புறம் வித்ட்ரா பண்ணுங்கன்னு பார்த்தா காங்கிரஸ்ல பல பேர் நாங்க வித்ட்ரா பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் இத்தனையும் நடந்ததுக்கு பிறகு காங்கிரஸ் என்ன சொன்னுச்சுன்னா நானே ஆட்சியை பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நெட் ரிசல்ட் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஒரே ஒரு இடத்தில் ஜெயிச்சிருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் 5 இடங்களில் ஜெயிச்சிருக்கு. இப்ப இது என்ன முக்கியத்துவம் நம்ம கொடுக்க போகுதுன்னா, ஏற்கனவே தமிழகத்துல திமுக கூட்டணியில் இல்லாமல் தவேகாவுடன் கூட்டணியில் இருந்திருந்தால் நிறைய இடங்களை பெற்றிருக்கலாம், ஆட்சியிலும் பங்கு பிடித்திருக்கலாம் அப்படின்னு காங்கிரஸ்குள்ளிருந்தே குரல்கள் ஒலிக்க தொடங்கியுள்ளன. அப்ப அதுக்கான எதிர்வினை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வரும். இனிமேல் புதுச்சேரியிலும் திமுகவும் காங்கிரசும் இணைந்து நாம நின்று என்ன பிரயோஜனம்? காங்கிரஸ்னால ஒரு இடத்தை தான் ஜெயிக்க முடிஞ்சிருக்கு. அவங்களுடைய கதை ஓவர், புதுச்சேரியிலும் ஓவர் என்ற ஒரு நிலை அங்க ஏற்கனவே அவங்க திமுக சொல்ல ஆரம்பிப்பாங்க. சோ திமுக பிரதான எதிர்க்கட்சியாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளும் கட்சியாகவும் அங்கே ஆகப்போகுது.